வசனம்: உங்கள் அன்பினால் மற்றவர்களை நேசியுங்கள், நான் உங்களை நேசித்ததைப் போல். யோவான் 13:34. கதை: ஒரு மழைக்கால இரவு. ஒரு சிறிய கிராமத்தில் அந்தோனி என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு எளிய விவசாயி, ஆனால் அவருடைய இருதயம் கருணையால் நிறைந்திருந்தது. அன்று இரவு கடுமையான மழையில் ஒரு முதிய மனிதர் நடக்க முடியாமல் நடுங்கிக் கொண்டு அந்தோனியின் வீட்டின் அருகில் நின்றார். அவரைக் கண்டு அந்தோனி உடனே ஓடிப்போய் கேட்டார், தாத்தா, நீங்கள் யாரும் இல்லாமல் இங்கே எதற்காக நிற்கிறீர்கள்? அந்த முதியவர் கண்களில் துயரம் தெரிந்தது. மகனே, எனக்கு வீடில்லை, சாப்பாடு கூட கிடைக்கவில்லை, இந்த மழையில் நான் செல்லக்கூட இடமில்லை. அந்தோனி அவரை உள்ளே அழைத்தார். அவர் தன் குடும்பத்திற்காக வைத்திருந்த உணவை அந்த முதியவருக்கு கொடுத்தார். அவரது உடைகள் நனைந்திருந்ததால் தன் பழைய சீரான ஒரு உடையை கொடுத்தார். முதியவருக்கு உறங்க ஒரு சிறிய இடமும் ஏற்பாடு செய்தார். அடுத்த நாள் காலை முதியவர் கண்களில் கண்ணீர் ததும்ப அந்தோனியை பார்த்து கூறினார், மகனே, நீ செய்த இந்த ஒரு நற்செயல் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. நீ என் மீதான நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறாய். அந்தோனி வெறும் ஒரு சமாதானமான புன்னகையை மட்டும் தந்தார். அந்த நாள் முதல் கிராமத்தினர் அந்தோனியின் கருணையையும் அன்பையும் கண்டு அவரைப் போல் பிறரை மதிக்கவும் உதவவும் தொடங்கினர். அந்த கிராமம் நிறைவான அமைதியையும் அன்பையும் பெற்ற ஒரு இடமாக மாறியது. கதையின் நெறி: இந்த கதையின் மூலம் நம் அன்பு, கருணை மற்றும் பிறருக்கு மதிப்பளிக்கிற எண்ணம் உலகை எப்படி மாற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென்.